ட்ரெண்டிங் ஜாப் சேனல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு துறைக்கான வேலைவாய்ப்பு வந்துக்குது. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிழையின்றி விண்ணப்பம் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது அப்ளை பண்ணுறது 30/4/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது. இந்த ஜாப் முற்றிலும் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏஜ் லிமிட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் போய் பார்க்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் பணிக்கான விண்ணப்பம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி விண்ணப்ப படிவம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அடுத்த மாதம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4வது மாதம் உங்களுக்கு 30/4/2025 வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் தெரிவிச்சுக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது, அதை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணி வைங்க. அடுத்த மாதம் வந்து உடனே அப்ளை பண்ணி விட்றீங்க. ஊராட்சி ஒன்றியத்தின் பெயர்னு சொல்லி கொடுத்துறேன். நீங்கள் என்ன ஊராட்சி அந்த ஊராட்சியோட பேர் எழுதிங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிங்க, தமிழ் எழுதிங்க. அடுத்து உங்களுடைய தந்தையோ அல்லது கணவர் பேரோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தமிழ் எழுதிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் என்ன கல்வி தகுதி படிச்சுக்கிறீங்கிறத மென்ஷன் பண்ணிங்க. இந்த சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 12th தான் குவாலிஃபிகேஷன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி அந்த மாதிரி படிச்சிருந்தா கூட ஓகே. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிறந்த தேதி எழுதிங்க. இப்போ கண்ணில் உங்களுக்கு என்ன ஏஜுங்கிறது எழுதிங்க. இருப்பிடம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இருப்பிடத்தோட அட்ரஸ் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதம் சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய மதம் என்ன எழுதிக்கலாம். சாதி மற்றும் உட்பிரிவுன்னு கேட்டிருக்கேன். உங்களுடைய கம்யூனிட்டி சாதி சான்றிதழ் இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனுதாரர் விதவை மற்றும் கணவராக கைவிடப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்களுடைய குடும்ப வருமானம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க, வருஷத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக போட்டுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு இன்டர்வியூவில் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணியிடக்கோர் பள்ளி சத்துணவு மையத்தின் பெயர் மற்றும் ஊருன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த சத்துணவு மையத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த சத்துணவு மையத்தோட பேர் மற்றும் அந்த சத்துணவு மையம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அதோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. விண்ணப்பிக்கும் பதவின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பதவி வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளருக்கான விண்ணப்பம் தான், அதனால் மென்ஷன் பண்ணிங்க. விண்ணப்ப பேரின் இருப்பிடத்திற்கும் சத்துணவு மையத்திற்கும் இடையே உள்ள தூரம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வீட்டுக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த சத்துணவு மையத்தை அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுங்க. வேறு ஏதாவது குறிப்பிட்ட கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இனங்கள் கட்டாயம் பூர்த்தி செய்யப்படுவேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்டார் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூர்த்தி செய்யப்படும். அதற்குரியான சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே கட்டாயம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம் நாள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் போட்டுங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் கையப்பன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பம் மற்றும் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரிபார்ப்பு குழு இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க. இந்த ஒப்புகை சீட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பம் என்னன்னு சொல்லி போட்டு நாள் போட்டு கொடுத்துருவாங்க. என்பவரிடம் பெறப்பட்டுன்னு சொல்லி சைன் பண்ணிடுவாங்க. இந்த விண்ணப்ப எண்ணு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுலேயும் எழுதி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்கன்னா உங்களுடைய நேம் கரெக்டாகிறது ஆதார் கார்டு கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு உங்களுக்கு ஆதார் கார்டை வச்சுக்கலாம். கல்வி தகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட் கேட்பாங்க. அடுத்து பிறந்த தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசி கேட்பாங்க. அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இதோட நகல் வைக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாதி சான்றிதழ் கேட்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா விதவியாக கணவரால் கைவிடப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இருந்தால் வைக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பள்ளியில் ஒரு பள்ளி சத்துணவு மையத்திற்கும் பெயர் மற்றும் ஊருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் எத்தனை கிலோமீட்டரில் இருக்கீங்க, இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஓ கிட்ட வாங்குற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பது சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுருக்குறீங்க. எப்போ வரும்னு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.